Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதாவது நெத்திலி மீன் ஃப்ரை. இந்த நெத்திலி மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரே ஒரு மசாலா தான் யூஸ் பண்ணேன். அந்த மசாலா எப்படி செய்கிறோங்கிறத லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க நம்ம இந்த மீன் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்டி மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எப்படி செய்யணுங்கிறதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கார்டு லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க பிச்சு. கூட 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணிக்கூர் நல்லா ஊற விட்டுருங்க. அப்போ தான் மசாலா எல்லாத்துலேயும் நல்லா பைண்ட் ஆகும். அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போது ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ஒரு மீனாக சேர்த்து நம்ம பொரிச்சுக்கலாம். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் அடுத்த சைடு மாற்றி போட்டு பொரிச்சுக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான சிம்பிளான நெத்திலி மீன் ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு சிங்கிள் மசாலா வச்சு இந்த மீன் ஃப்ரையை பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.